வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஓ பாமா ஐயோ ராமா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சுகாஸ், மாளவிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. என்னடா டைட்டிலே பயங்கர காமெடியா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டைட்டில்ல மட்டும் தான் காமெடி இருக்கும். படத்துல நீங்க தேடினாலும் காமெடி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. சொல்ல போனா இந்த படத்தை காமெடி கலந்த எமோஷன் கலந்த ஒரு ரொமான்டிக் டிராமா அப்படின்ற மாதிரி தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இழந்துருவாரு. அவரோட சின்ன வயசுலயே அவருக்கு டைரக்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. பட் சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்கள்னால அவருக்கு சினிமா அப்படின்றதே பிடிக்காம போயிடும். அண்ட் ஒரு மாதிரி தனிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் பிரசன்ட்ல திடீர்னு அவரோட லைஃப்குள்ள ஹீரோயின் வந்து எதிர்பாராத விதமா உள்ள வராங்க. வந்தவங்க அவரோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குறாங்க, அந்த சின்ன வயசு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சாங்களா, ஹீரோயின் யாரு, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஹீரோயின் வந்து ஹீரோவோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு அதர பழைய கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஏதாவது ஒழுங்கா கன்வே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஆர்டிபிஷியலா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த லவ்ல சுத்தமா பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சரி, வம்படியா ஒரு பிரச்சனையை திணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அதாவது ஹீரோயின் திடீர்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கர அபத்தமான ரீசனா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோவோட அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில சம்பவங்கள், அம்மா பாசம், இதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு. ஹீரோயின் யாரு அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. பட் இதுக்காக தான் இவங்க இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்ற அந்த ரீசனிங் அப்படின்றதுமே வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி படத்துல எமோஷன்ஸ் அப்படின்றதும் பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. காமெடிங்கிற பேர்ல கொலையா கொண்டு எடுத்திருந்தாங்க. சொல்ல போனா ஹீரோயின் கதை சொல்றேன் அப்படின்ற பேர்ல சில விஷயங்கள் இந்த கதையில பண்ணுவாங்க. அது மூலமா காமெடி ஜென்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. சுத்தமா சகிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு சிம்பிளான ரொமான்டிக் டிராமா, பட் எஃபெக்டிவா கொடுக்கல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.